டாஸ்மார்க்ல வேலை செய்யறவன் போய் ஒரு தடவை அண்ணன் என்ன படிச்சிருக்கீங்கன்னு, எம்எஸ்சிப்பா. என்ன படி அண்ணன்? எம்பிப்பா. என்ன சிரிக்கிற? போய் டாஸ்மார்க்ல அண்ணன் சொன்ன போய் சரக்கு வாங்கிறாத, கேளு, போய் கேளு, என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேளு. என்ன பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க? சாராயம் ஊற்றி வைக்கிறது கவர்மெண்ட் வேலை. உனக்கு ஒரு நோய் இருக்கு. அரசு அறக்காசுனால அரசாங்க காசு இருக்கணும், காக்காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும். அந்த அறக்காசும் காக்காசும் கவர்மெண்ட் கொடுத்ததே நீதாங்கிற என்ன உனக்கு வரமாட்டேங்குது. ஒரு காலம் வரும், வேளாண்மை அரசு பணி, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி. அன்பு தம்பி, எல்லாருமே தங்கைகளே, ஒரு கிலோ கறி 1000 ரூபாய். ஒரு கிலோ கறி 1000 ரூபாய். பால் பயன்படுத்தாத குடும்பங்கள் கிடையாது. பல வடிவத்தில், தயிராக, மோராக, நெய்யாக, வெண்ணெயாக, பாலாடை கட்டியாக, எல்லாம். உனக்கு பால் எங்கிருந்து வருது? உன் மனச்சான்ற சொட்டு சொல்லு. யாராவது படிச்ச பிள்ளை, உனக்கு எங்கிருந்து பால் வருது? ஆந்திராவில இருந்து. உன் மாநிலத்துக்கு கறி எங்கிருந்து வருது? ஆந்திராவில இருந்து. ஏன் ஆடு மாடு வளர்க்கல? ஆவின் பால் விற்கிற அரசு ஏன் வளர்க்கல? ஆனா என்ன, மாடு ஏன் வளர்க்கல? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இறைந்தது தமிழன் வேதம் திருக்குறள். கல்விதான் ஒருவனுக்கு உயர்ந்த செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம்ங்கிறார் வள்ளுவ பெருமகனார். நீ எல்லாம் சிரிப்பா, என் மாடு மேய்க்க சொல்றான்டே. எங்க ஐயா அப்துல் ரஹ்மான் ஒரு கவிஞர், கவிக்கோ அப்துல் ரஹ்மான், அவர் சொல்றாரு, ஏன்டா ஆடு மாடு வளர்க்கறதுக்கு நீ ஒரு அறிஞன் சொல்றான். அந்த மாதிரி வேளாண் பேரறிஞர் ஒரு சொல்றான், ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகளடாங்கிறான். நடமாடும் மொபைல் பேங்க் எங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நீ இன்னும் பிறக்கும் போது டாக்டர் இன்ஜினியரா பிறந்த ராஜா, முதல்ல நீ செய்த வேலை வேட்டையாண்ண சொன்னாங்கல்ல நம்முடைய முத்தமிழனை. எங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, பாலை இயற்கை திணை இல்ல, அது செயற்கை திணை. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பிலிருந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும்னு சிலப்பதிகாரத்துல வள்ளுவர் இளங்கோடியார் பாடித்தார். அப்ப இது எப்படி முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும். இன்னைக்கு மலையை வெட்டி அழிக்கிறான், காடை வெட்டி அழிக்கிறான். அப்ப என்ன ஆகுது? உன் நிலம் பாலைவனம் ஆகிட்டு இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த முதல்ல வேட்டையாட, பிறகு ஆடு மாடு வளர்த்த, வேட்டையாடி சாப்பிட்டதை என் வளர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ண. அப்புறம் கீழே வந்தா மருதத்திணைக்கு வந்தா வேளாண்மை செய்த. முதல்ல நீ செஞ்ச வேலைய ஆடு மாடு